கடவுளே, இந்த எலுமிச்சம்பளம் வாங்கின காசு காசு வியாபாரம் ஓடட்டும். ஒரு கூட பழம் வாங்கிருக்கேன், இன்னும் காசு கொடுக்க முடியல. அண்ணே ஒரு பிளேட் கொடு. என்ன பிளேடு? ஏதோ ஒரு கருமத்தை சீக்கிரம் கொடு. கருமமா? சரி, விக்காத கருமத்தை கொடுக்க வேண்டியதான். என்னத்த பிடி பிடி. என்னடா லாட்டரி டிக்கெட் இங்க வச்சு சொல்ற? இது ஏற்கனவே தடை பண்ணிருக்காங்கடா. இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டாங்களா? பேப்பரை பாக்கலையா? பாக்கலையாப்பா. நீங்க சொல்றியா? அடிச்சு உனக்கும் பாத்தறேன். சொல்லுப்பா, பாக்கல உடைச்சு கொடு. அப்பா ஏற்கனவே தரேன்னு லோன் இல்லன்ட்டாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. சரி விழுமாப்பா அது? கண்டிப்பா. அது எப்படி நேரா ஏன் கடைக்கு வந்த? டிக்கெட் ஓபன் பண்ண இன்னைக்கு முத ஆளா நீதான் கடை திறந்திருக்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீ ஒரு லக்கி மேன். கடவுளா பார்த்தாண்டா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அப்பா சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு. ஏண்டா தம்பி, சுரண்டி எங்க கொண்டு காட்டுறது? எங்க போனா? ஆளை காணா. எங்கேயோ போனா. நல்ல வேலை சீட்டை கூட வச்சுட்டு போனானே. விழுந்தா கடை என்ன காம்ப்ளெக்ஸே கட்டலாம். ஏன் சார் சட்டை படிக்கிறீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? லாட்டரி டிக்கெட் சொல்லிட்டு இருக்க. அரசாங்கம் தடை பண்ண லாட்டரி சீட்டை நீ திருட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க. சார் நீங்க ஓபன் பண்ணாங்க, பேப்பர் பார்க்கலையா? ஓபன் அரசாங்கம் தடை பண்ணும், உங்க இஷ்டத்துக்கு ஓபன் பண்ணுவீங்களா? நடரா ஸ்டேஷனுக்கு. வெளியே வாடா. தம்பியை கூட்டு போறீங்க? இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? காலேஜுக்கு முன்னாடி திருட்டுத்தனமா சோண்டல் லாட்டரி சொல்லிட்டு இருக்கா. என்னப்பா யோகராஜ்? ஐயோ, நான் அப்படி செய்வேன் அண்ணே. ஒரு எடுவட்ட பையன் ஏமாத்தி சிக்க வச்சுட்டு போயிட்டான். என்னை நம்புனே. எப்ப பார்த்தாலும் உன் கடையில ஒரே பிரச்சனையா இருக்க. பேசாம கடையை பத்தாடி தள்ளி போட்டுரு, அப்புறம் எல்லாம் சரியா வந்துடும். சரிண்ணே, இப்ப போலீஸ் பிடிச்சு போதும், எப்படி தள்ளி போடுறது? அண்ணே நான் இருக்கேன்ல, கடையை பத்தாடி தள்ளி போட்டு நானே வந்து உடனே ஜாமீன்ல கூட்டு வந்துருவோம்ல. எப்படி இருக்கு பார் கடை? நல்லா இருக்கு. சொன்ன மாதிரியே கடையை 10 அடி தள்ளி போட்டு அப்படியே கிழக்கு பக்கமா ஓபன் பண்ணிருக்கேன் பார். இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. இந்த சாவி. அப்புறம் உன்கிட்ட ரொம்ப நேரமா உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? இன்னைக்கு ஏதோ உன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. எப்படி ஒரு மாற்றம் தெரியுதுல? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். போ ஜாலியா என்ஜாய். நல்லா 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 நல்ல மனுஷன். இந்த மாதிரி மனுஷன் இருக்க கண்டுதா நாட்டுல அப்பப்ப மழை பெய்யுது. என்னமோப்பா. யாரா நீங்க? என்னடா என் கடைக்குள்ள இருந்து வரீங்க? யாரா நீங்க? யார் நீங்க? ஜெயில் கைதிங்க. ஜெயில் கைதியா? ஜெயில் கைதினா ஜெயில தானே இருக்கணும். ஏன் கடையில இருந்து வர்றீங்க? உங்க கடையில தான் ட்ரைனேஜ் இருக்கு. ட்ரைனேஜா? ஏன் கடைக்கு இல்லையா? ஆமா இருக்கு. ஜெயிலுக்கு தான் சாப்பிட்டு விட்டு அடிக்கடி நாங்க வந்து போறதுல நீ கடை வச்சா நாங்க என்ன செய்யறது? அடிக்கடி வருவீங்களா? என்னடா சொல்றீங்க? அண்ணே இங்க வாங்க, இங்க வாங்க. பாத்தியா ஜெயில் கைதிகளா கடைக்குள்ள இருந்து வர்றாங்க தப்பிச்சு. ரொம்ப நன்றி தம்பி. நீ ஏன் சொல்ற? நம்ம ஆளுங்கெல்லாம் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆளுங்களா? எஸ். இத வெளிய ஆர்டி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா பி கேர்ஃபுல். ஏய் டோரை லாக் பண்ணுங்க. இப்போ நம்ம நேரா காஷ்மீர் போறோம். ஓகே பாஸ். அட தள்ளி போயிடலா. இதுக்கு தான் 10 அடி தள்ளி போட சொன்னானா? வர வர நம்ம நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க ஐயா. ஜெயிலிருந்து கடவுளியா தப்பிச்சு வந்தலாம கடையும் காலி பண்ணிட்டாங்க ஐயா. நீ ரோட்ல விட்டு பொழைக்க வேண்டியதா? என்ன பண்றது ஐயா? அண்ணா அண்ணா சார் 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 கொஞ்சம் இறக்கிங்க சார். சார் சார் அண்ணா சொட்ட ஏய் திரும்புறானா பாரு. ஐயா 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 கொஞ்சம் இறக்கி வைங்கய்யா. இறக்கி விடுற. ஒரு பீடி குடிப்பியா? ஒரு பீடி தானே. போனியா தந்தோ. இதே இறக்குங்க, இதே இறக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாமி. அந்த சொட்டையோட அந்த மொட்டை ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரியா. வாங்க வைங்க வைங்க. கொடு. இங்க வைங்க, இங்க வைங்க.
காலையில இருந்து ஒரு போனி ஆக மாட்டேங்குது ஐயா. இவனு ஒரு பீடியை வாங்காம போக மாட்டான் போல் இருக்க. விட்டா விடிய நிப்பானோ? விளங்கும்டா நாரப்பயல. பீடி பண்டலையே பாக்குறானையா, தூக்கிட்டு ஓடிடுவானோ? சிகரெட் இருக்கா? என்ன சொல்லுங்க? கோல் பிளாக் இருங்க. ஃபில்டர் கோல் பிளாக் இருக்கு. வில்ஸ் இருக்கா? இருக்கு. சிஸ்டர் இருக்கு. உனக்கு என்ன அனுப்ப? சார்மினார் வேணும். சார்மினார் இல்ல. என்னையா இல்லாத ஒரு கடை வச்சிருக்கேன். எடுபட்ட வயல எது வேணுமோ அவன் முதல்ல கேட்க வேண்டியதான். நாதாரி காலங்காத்தாலே லந்து பண்றாங்களே. அண்ணே ஒரு பிளேடு குண்ணே. நீ தானடா இன்னைக்கு போலீஸ்ல மாட்டி விட்டுவேன். ஆமா ஆமா. இதுக்கு முன்னால நான் உன்னை பாத்துருக்கேனா? இல்ல. உனக்கு எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காடா? இல்ல. அப்புறம் ஏன்டா அன்னைக்கு காலங்காத்தால அந்த வேலை பார்த்து விட்ட? ஏரியாவிலே முதல்ல உன் கடை தான் திறந்தது அன்னைக்கு. முத கடை திறந்தது குத்தமாடா? உன்னை எல்லாம் கொன்னியா? மேல கைய வச்ச வாயில பிளேடு வச்சிருக்க. துப்புன மூஞ்சி ரத்தகலம் ஆயிடும். வாயில பிளேடா? போடா போடா. வாயில பிளேடு இருக்குள்ள நம்புது பாரு. பாடா என்னைக்காச்சும் நாளைக்கு சிக்கவில்ல. அப்ப என்ன யோகராஜ், நாங்க போய் வசூலுக்கு பாக்குறேன், கடையை காணா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரோட்ல? அண்ணா கோச்சுக்கிறாங்க. அந்த கடையில எல்லா ஜாமானும் திருட்டு போயிருச்சு. மிச்சம் கொண்டாந்து இங்க மினி கடை போட்டுருக்கேன். ஐயோ ஒரு பீடி கொடுக்கல போறேன். கடங்கார வந்து நிக்கிட்டு இருக்கா, உசுர வாங்கிட்டு இருக்க. என்னது களவு போயிடுச்சா? ஆமண்ண. அப்புறம் நான் கொடுத்த அத்தனை சரக்கும் பணம் ஒரு மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன். என்னது ஒரு மாசமா? யோ நீ ஒரு வருஷம் வித்தாலும் இந்த கடையால கடத்த கொடுக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தூங்குடா. என்ன நீங்க கொஞ்சம் கூட இறக்க முடியாம? இன்னும் 4 நாள்ல வட்டிக்கு வாங்கி பணத்தை கொடு. தருத்திரம் பிடிச்சவனே. ஏண்டா ஒரு பீடிக்காக காலில இருந்து நிக்கிறது இல்லாம கொட்டாய் விடுற தும்முற எப்படா கடை உருப்படும்? மொத்தத்துக்கு தூக்கி போயிட்டாங்க. ஏய் நான் ஒரு பீடி கேட்டு கொடுத்து தான் போயிருப்பேன். போனி ஆகலடா. போனி ஆனா தானே கொடுக்க முடியும். போனி நான் போட்டுடா. வீடிக்கு முதல் வீடு சரியா போச்சு. போடா போடா. பீடிக்காக வேட்டி ஒரு வீட்டு போயிட்டார் ஐயா. இனி வாழ விட மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? இருந்த கடையும் போச்சுயா. சுரேஷ் எங்கடா இருக்க? சொல்லிட்டு வரவே இல்ல. இந்தாமா. அட பயமில்லைங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நாட்டுப்பழமா? பார்த்தா எப்படி தெரியுது? சாரி பிரதர். பழமே பார்த்ததுல ஓடு. ஹலோ ஹலோ ஹலோ. வேணுங்கிற பழத்தை நறுக்குன்னு பிக்கணும். இப்படி வர்றேன் பூரா நசுக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிக்கும் போது வடியுது, விற்கும் போது வடியுது. கடைசியில் பஞ்சாமரத்துக்கு அடிமாட்டு வேலை கேட்கறாங்க. ஐ எம் வெரி சாரி பிரதர். ரயில்வே டைம் டேபிளா? ஆமா. கொஞ்சம் ட்ரெயின் டைம் பார்த்து சொல்ல முடியுமா? ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? எனக்கு தமிழ் பேச தான் தெரியும், படிக்க தெரியாது. சரி இப்போ என்ன படிக்கணும்? ட்ராண்டோ மெயில் எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 7:30 மணிக்கு. நெல்லை எக்ஸ்பிரஸ் நைட்டு 9 மணிக்கு. பார்க்காமலே இவ்வளோ மனப்பாடமா சொல்றீங்க? உன்ன மாதிரி லட்சம் பேருக்கு சொல்லிட்டு இருக்கலாம். அதையும் பார்க்கணும். கோயம்புத்தூருக்கு ப்ளூ மவுண்டன் 8 சேரன் 9. 8 ப்ளூ மவுண்டன் சேரன் 9 மணிக்கு. அப்போ 9 மணி சேரன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வைகை மத்தியானம் 12:30 மணிக்கு. அப்போ 8ல் 4 போச்சுன்னா பாக்கி 4. என்ன பேச்சு ஆள் ஒரு சைஸாவே இருக்காங்க. அப்போ அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே. என்ன 8ல் 4 ஓவர் 4 பாக்கி? அது வேற விஷயம் பிரதர். ட்ரெயின் டைமிங் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பழம் தின்னதுக்கு காசு? சாரி பிரதர், நான் பணம் எடுத்துட்டு வரல. நாளைக்கு வந்து தந்துடுறேன். தெரிஞ்சவனுக்கே நான் கடன் கொடுக்கறது இல்ல. தெரியாத உன்னை நான் எப்படி நம்புறது? ஒரே ஒரு பழம் தானே பிரதர். ஒரு பழமா இருந்தாலும் அது ஏன் பழம் இல்ல? ஆமா இல்ல. நார்த்தில் 4 ட்ரெயினுக்கு வச்சுட்டோம். சவுத்தில் 4க்கு 1 விற்க முடியாமல் போயிடும் போல இருக்கு. அந்த 1 இவனுக்கு வச்சிட வேண்டியதுதான். இந்தா வச்சுக்கோ. என்ன உருண்டையா இருக்கு? சீட்டாப்பழமா? வெடிகுன்றா என் வேம்பு. வெடிகுண்டா? ஆமா. நீ யாரா? தீவிரவாதி. தீவிரவாதியா?
அப்பாடா, என் நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டப்பா. தீவிரவாதி செத்துட்டான், தீவிரவாதி செத்துட்டான். வந்தே யோகராஜ், ஒரு 4 நாளுக்கு முறுக்கு குடியா. முறுக்கு திங்கிற என்ன பண்றது, உன் கடை முறுக்க தின்னு பழகி தொலைச்சிட்டேன். ஐயோ ஐயோ, இந்தா. ஆனா நீ மிகப்பெரிய ஆளியா. ஒரு சாதாரண பெட்டி கடையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கொண்டாந்த குண்டே புடுங்கி அதை அவன் மேல எரிஞ்சு கொண்டா பத்தியா? இது எப்படிப்பட்ட விஷயம்? டெல்லி பூரா ஓம் பேச்சு தாயா. ஏன் சார்ஜ் புஷா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரா? புஷ் கூப்பிடுவார் பாரு. என்னையா சொல்ற? ஆமையா, எங்க பார்த்தாலும் எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் ஓம் பேரு தானே. பின்ன மிகப்பெரிய யோகாரனா? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா, தைரியமா செஞ்சல. திறமை வேணும், ஆனா அதை காப்பாத்துறதுக்கு உசுறு வேணும்ல. யார் உசுறு? ஓ உசுறுதான். ஏன் உசுருக்கண்டா? என்ன நீ கொன்னது சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மிகப்பெரிய தீவிரவாதியா. எந்த நேரமும் உசுறு கிங்காமிங்கா. கிங்காமிங்காமா? ஆமா. டேய், மூஞ்சி முகரையும் பாரு. ஒரு மனுஷன் ஏதாச்சும் சாதனை பண்ணானா அவனை தட்டி கொடுத்து பாராட்ட பழகுங்களா. உடனே 4 பேர் பயமுறுத்திய கொல்ல பாக்குறீங்க. போயா. போறேன். ஏதோ முருகு கொடுத்தாயின்னு முக்கியமான யோசனையை சொல்ல வந்தா என்னை கிறுக்கு போய் நினைச்சு போ சொல்றாயில. ஓ இஷ்டப்பா, ஓ இஷ்டம். நீ கிங்காமிங்கா தான். ஓவரா பயமுறுத்திட்டு போறானே. எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். யாராவே அவன மாதிரியே வர்றா? ஒருவேளை இருந்தாலும் சொல்லு பழிக்குமோ? இதான் இந்த கடைக்கு ஓனரா? ஆமாங்க. எத்தனை வருஷமா கடை நடக்குது? நான் ஒரு 7-8 வருஷமா வச்சிருக்கேங்க. இங்க நிறைய பேர் வந்து போவாங்களோ? வர்றாங்க. இந்த காலேஜ் தான் இங்க வந்து போகுது. எது? இதுதான் காலேஜா? ஆமா, இதுதான் காலேஜுங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க? அது ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க. 1000 பேரா? ஓகே, சரி. திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புது? அதே திருவண்ணாமலையில் என்ன கேட்டுக்க? ஏன்பா, திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு கேட்டேன். சாயங்காலம் 7:30 மணிக்கு கிளம்புது. அப்படியா? இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்? நெல்லை 9 மணிக்கு புறப்படுது. ஓஹோ, அப்ப கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு வண்டி? கோவையா? புளு மவுண்டன் வந்து 8:30, சேரன் 9. 9 சேரன் 9 மணிக்கு நம்ம வராது. சரி, இந்த வைகை எக்ஸ்பிரஸ் வைகையா? உன்னதான்பா கேக்குறேன். வைகை எப்ப புறப்படுது? வைகை இந்த புறப்பட்டுச்சுடா. இவர் யார் தெரியுமா? யார் தெரிஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கா? தீவிரவாதிங்க. தீவிரவாதி இல்லையா, பேங்க் ஆபீஸ். வாங்க வாங்க சார். என்ன சார் சொல்றீங்க? பேங்க் ஆபீஸரா? நீ இந்த கடைக்கு லோன் கட்ட அப்ளை பண்ணிருந்தல? ஆமா. அது சம்பந்தமா இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்க, எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கார்ல உட்கார வச்சுட்டு அவர் முன்னாடி நடந்து வந்தாரு. அப்ப ஒவ்வொரு ஊருக்கு ரயில் எத்தனை மணிக்கு போகணும் ஏன் கேட்டாரு? உன் கடை மட்டும் இல்லையா, தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு ஊரா போய் என்கொயரி பண்ணிட்டு வரணும். அதான் அவர் வேலை. அதுக்குள்ள இந்த நல்ல மனுஷனை போட்டு இப்படி அடிச்சுட்டேயா? தெரியாம பண்ண சார். சார் என்ன மன்னிச்சுங்க சார். உனக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லடா, இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் பேங்க் லோன் கிடைக்காதா? உன் பேரை சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கும் உன் பேங்க் லோன் கிடைக்காதா? உன்னை பாக்கிறேன்டா. போய் வெந்நீர்ல குளிங்க. ஐயோ, லோன் கொடுக்க வந்தவனையாடா கொலையா கொண்டீங்க. ஐயோ, நான் தான் கொள்ள சொன்னா தீர என்ன பண்ணுவே. போச்சே, போச்சா 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 போச்சா. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. அவன மாதிரியே வந்து அவன மாதிரியே கேள்வி மேல கேள்வி கேட்டனாலதான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். இப்ப என் பொழப்புக்கு நானே ஆப்பு வச்சுட்டேன். ஆண்டவா, போச்சே 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 போச்சே. அம்மா மீனாட்சி, இந்த கடை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த காலேஜ் பசங்க பூரா சேர்ந்து கடை வாங்கி என்ன கடனாளி ஆகிட்டாங்க. இனிமேல் என்னால கடை நடத்த முடியாதுமா. ஏதோ உன்னை நம்பி இந்த பேங்க்ல லோனுக்கு எழுதி போட்டிருக்கேன். அது இந்த வாரத்துக்குள்ள ஓகே ஆகணும். இல்லைன்னா அடுத்த வாரம் உனக்கு சூடம் போடுறது கூட காசு இல்ல. சுதாரிச்சுக்க. குட் மார்னிங். ஏன் யோகத்தை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு என்ன சொல்றா? முதல்ல ஒரு வணக்கம் வேஸ்டா போச்சு.
ஒரு மினி சிசர் பாக்கெட் ஒரு கொடு. பழைய பாக்கி 5 ரூபா தரணும். தருவோம் இல்ல, முதல்ல இதை கூடயா சமாளிக்கிறேன் பாரு. 4 ரூபா பழசு ஒண்ணு 5, 2 சேர்த்து 9 ரூபா. பழச மட்டும் சொல்லு. பழசு 5 ரூபா. எவ்வளவு இருக்கு? 4 ரூபா. பேலன்ஸ் எவ்வளவு? 1 ரூபா. சிகரெட் பாக்கெட் எவ்வளவு? 4 ரூபா. 4 1 5. கால்ல வாங்கிக்க. முதல்ல சொல்லு. முதல்ல சொல்லுவா. கொடு. பழசு எவ்வளவு? 5 ரூபா. இப்போ நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 4 ரூபா. பேலன்ஸ் எவ்வளவு? 1 ரூபா. சிகரெட் பாக்கெட் எவ்வளவு? 4 ரூபா. 4 1 5. காதல வாங்கிக்க. பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குடா. முதல்ல சொல்றான். மேக்ஸ்ல வீக்கா நீ? மேக்ஸ்னா என்ன, வீக்னா என்ன? அதுவே தெரியாதா? மேக்ஸ்னா கணக்கு, வீக்னா நீ. டேய் சொல்றா. பழசு நான் எவ்வளவு தரணும்? 5 ரூபா. இப்போ நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 4 ரூபா. பேலன்ஸ் எவ்வளவு? 1 ரூபா. சிகரெட் பாக்கெட் எவ்வளவு? 4 ரூபா. 4 1 5. காதல வாங்கிக்க. ஏ போய் 6 மாசமா இதே கணக்க சொல்றான். ஆனா அந்த 5 ரூபா அப்படியே நிக்குது. சரி, இந்த நாளாச்சு வந்துச்சே. எங்க இந்த நாளையும் காணா? அட சண்டாள பழுதா, இந்த நாளையும் ஆட்டி போட்டு போயிட்டா. சுத்த காவாலி போய் காலேஜ் ஆவல இருக்கும் போட்டு இருக்கு.